Hello children, how are you all? I hope all are fine. Be safe at your home. Eat healthy food and drink more water. Wash your hand frequently. In this video, we are going to see the subject Social Grade 4. It is our world. Okay children, first one, safe of the earth. In the first, people believed that the earth was flat. Okay, already you know very well. முன்னாடி இருந்த மக்கள் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க, எர்த்து வந்து ஃப்ளாட்டாக இருந்தேன்னு நினச்சாங்க. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் தே ப்ரூவ்டு the earth was round in shape. Okay, the actual shape of the earth is often said to be an sphered. அதுக்கப்புறம் எப்படி ப்ரூவ் ஆச்சோமா, எர்த்து வந்துட்டு ஸ்பியர்ட் ஷேப் அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு. தட் மீன்ஸ் sphered means earth is not exactly round, rather it is bulky in the middle and slightly flat at the top and the bottom. That means டாப்பில் வந்துட்டு ஃப்ளாட்டாகவும் கீழே பாட்டம்லேயும் ஃப்ளாட்டாகவும் சென்ட்ரலில் வந்து பல்கியாகவும் இருக்கிறதா ஸ்பியர்ட் ஷேப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, globes and maps. Globe is a model of the earth. That is a three-dimensional model of earth. As the earth is a so large, earth வந்து எப்படி இருக்கும், ரொம்ப பெரிய பகுதி. அதில் we cannot look at it as a whole. நம்ம வந்து எர்த்தை குளோபில் பார்க்கும்போது எர்த்தை வந்து ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியாது. ஓகேவா? Next one, a map is a flat and two-dimensional drawing of the entire or a particular portion of the earth. சில்ட்ரன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மேப் பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு மேப், இந்தியா மேப், இந்த மாதிரி ட்ராயிங் பேப்பரில் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா. நம்மளோட எர்த்தோட மாடல் வந்து பேப்பரில் ட்ரா பண்ணி கலர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஈஸிலி யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஒன். இட் கேன் ஷோ ஒன்லி அ பார்ட் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் இன் டீட்டெயில் அட் ஒன் டைம். ஒரே டைமில் என்ன பண்ண முடியும், நம்ம ஹோல் எர்த்தையுமே நம்மளால் ஈஸியாக பார்க்க முடியும். ஹோல் வேர்ல்டு மேப்பில் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். பட் குளோபில் என்ன பண்ண முடியாது, ஹோல் மேப்பையுமே, தட் மீன்ஸ் ஹோல் எர்த்தையுமே நம்மளால் பார்க்க முடியாது இல்லையா. மேப் ஆர் ஈஸியர் டு கேரி. மேப்பை வந்து என்ன பண்ணலாம், எங்கேனாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் இல்லையா. A person who makes some maps is called a cartographer. They are make பண்ணது cartographer. Okay children, next one, continent and oceans. Already you know very well continent. How many continents are there? Yes, 7 continents. How many oceans are there? Yes, 5 oceans. Let us study more about the continent of the world. Continents are continuous expansion of land. அதாவது ஒவ்வொரு கான்டினென்ட்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர் ஆர் 54 countries in the continent of Africa. ஆஃப்ரிக்காவில் மட்டும் பார்த்தீங்கன்னா 54 countries இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஏஷியா. ஏஷியா இஸ் த லார்ஜஸ்ட் கான்டினென்ட். ஏஷியா வந்து லார்ஜஸ்ட் இருக்கிறதுல பெரிய கான்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியா தான். டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ் அண்டு வாட்டர் பாடிஸ், நிறைய லேண்ட் ஃபார்ம்ஸும் வாட்டர் பாடிஸும் அதிகமாக இருக்குது. த மோஸ்ட் ஃபேபுலஸ் கண்ட்ரி சைனா. இதில் வந்து ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் சொல்கிறோம். ரஷ்யா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் திஸ் கான்டினென்ட். அவர் கண்ட்ரி இந்தியா லைஸ் இன் சவுத் ஏஷியா. நம்ம எங்கே இருக்கோம், நம்மளோட இந்தியா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியாலே சவுத் ஏஷியாவாக நம்ம இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்கா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் இன் த வேர்ல்டு. இதுலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா தான். இங்கே என்னெல்லாம் இருக்குன்னு அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெயின் ஃபாரஸ்ட், கிராஸ் லேண்ட்ஸு, டெசர்ட்ஸ் அண்டு வைல்ட் லைஃப். வைல்ட் அனிமல்ஸ் ஃபுல்லாக எங்கே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்கும். நிறைய டெசர்ட்ஸு, புல்வெளிகள், கிராஸ் லேண்ட்ஸு, ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்காவில் தான் இருக்குது. நார்த் அமெரிக்கா வந்து தேர்ட் லார்ஜஸ்ட் கான்டினென்ட்டு இந்த வேர்ல்டு. கனடா இஸ் த லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் திஸ் கான்டினென்ட்.
கனடா தான் வந்து பெரிய கண்ட்ரி, அதாவது நார்த் அமெரிக்காவில் பெரிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா கனடா தான். நெக்ஸ்ட்டு சவுத் அமெரிக்கா. சவுத் அமெரிக்கா 4th லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டு. த வேர்ல்டு ஹையஸ்ட் ஃபால், இந்த ஏஞ்சல் ஃபால்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஏஞ்சல் ஃபால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அண்டார்டிகா. அண்டார்டிகா இஸ் த 5th லார்ஜஸ்ட் காண்டினென்ட்டு. இட் இஸ் த ஹோல்டஸ்ட், விண்டஸ்ட் அண்டு ட்ரையஸ்ட் ஆஃப் ஆல் காண்டினென்ட்ஸ். ஓகே, இங்கே வந்து யார் தான் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் அண்டு ரிசர்ச்சர்ஸ் மட்டும்தான் இங்கே அதிகமாக இருப்பாங்க. அவங்க அந்த ரிசர்ச் ஸ்டேஷன், சயின்டிஃபிக் ரிசர்ச் ஸ்டேஷன் மட்டும்தான் அங்கே அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு யூரோப் இஸ் த 6th லார்ஜஸ்ட் காண்டினென்ட் இன் த வேர்ல்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்திரேலியா தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் இந்த வேர்ல்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் காண்டினென்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மட்டும்தான். இட் இஸ் த ஒன்லி காண்டினென்ட் விச் இஸ் ஆல்சோ எ கண்ட்ரி. அங்கே வந்து வேறு எந்த கண்ட்ரியும் இல்லை, ஆல்சோ கண்ட்ரியும் அதுதான், காண்டினென்ட்டும் அதுதான் சொல்கிறோம். Then oceans. The large water bodies on the earth are known as oceans. Let us study more about the oceans of the world. First one, Pacific Ocean. லார்ஜஸ்ட் அண்ட் டீப்பஸ்ட் ஓஷன் இன் த வேர்ல்டு. ரொம்ப ஆழமானதும் பெரியதுமான கடல் ஓஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷன் தான். இது என்ன ஷேப்பில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அட்லாண்டிக் ஓஷன், 2nd லார்ஜஸ்ட் ஓஷன். நார்த் அமெரிக்காவுக்கும் யூரோப்புக்கும் இடையில இருக்கிறது எந்த ஓஷன் பார்த்தீங்கன்னா அட்லாண்டிக் ஓஷன். நெக்ஸ்ட் வந்து 3rd லார்ஜஸ்ட் ஓஷன் எது பார்த்தோன்னா நம்மளோட இந்தியன் ஓஷன். இங்கே வந்து மெனி ஐஸ்லாண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சவுத்தர்ன் ஓஷன், 4th லார்ஜஸ்ட் ஓஷன், ஆல்சோ நோன் அஸ் த அஸ்ட்ரல் ஓஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் ரொம்ப ஸ்மாலஸ்ட் ஓஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ஓஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் கவர்டு வித் ஐஸ் ஃபார் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இயர். மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐஸில் கவர் ஆகி தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாங்கிடியூட் அண்டு லாங்கிடியூட். லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குளோப் மேப்பை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதில் நிறைய லைன்ஸ் இருக்கும், வெர்டிக்கல் லைன்ஸும் ஹரிசாண்டல் லைன்ஸும் நிறைய லைன்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளோட இருக்குல்ல லைன்ஸ், கரண்ட் லைன்ஸ் எல்லாம் போகுது இல்லையா, கிராஸ் பண்ணி போகுதுல, அதே மாதிரி நிறைய இங்கே அந்த க்ளோபில் பார்த்தீங்கன்னா நிறைய வெர்டிக்கல் லைன்ஸும் ஹரிசாண்டல் லைன்ஸும் இருக்கும். அந்த லைன்ஸை என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க? இன்டர்லெக்ட். லேட்டிடியூட் அண்டு லாங்கிடியூட்ஸ். இப்போ ஒரு குளோப் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் நிறைய லைன்ஸ் போயிட்டுருக்கும், வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் நிறைய லைன்ஸ் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ அந்த லைன்ஸ் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த லைன்ஸ் என்னென்னு சொல்கிறோம்? இன்டர்செக்ட் ஈச் அதர் டு ஃபார்ம் அ வெப் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு கிரிட். அந்த ஸ்ட்ரக்சர் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிரிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சம் ஆஃப் தீஸ் லைன்ஸ் ஆர் கால்டு latitudes while other are known as a longitude. ஓகே, அந்த லைன்ஸ் என்ன சொல்கிறோம்? வெர்டிக்கல் லைனை வந்து லாங்கிடியூட்னும் ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து என்ன சொல்கிறோன்னா latitude அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே சில்ட்ரன்ஸ், பேரலல் ஆஃப் latitudeனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹரிசாண்டல் லைன்ஸை தான் நம்ம என்ன சொன்னோம்? லேட்டிடியூட்னு சொன்னோம் இல்லையா. அந்த ஹரிசாண்டல் லைன்ஸ்லேயே மிடிலாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல மிடிலாக இருக்கக்கூடிய அந்த லைன் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த லைன் என்னென்னு சொல்கிறோம்? ஈக்குவேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் டிவைட்ஸ் த எர்த் இன்ட்டு 2 ஈக்குவல் ஹால்ஸ் ஆஃப் ஹெமிஸ்பியர்ஸ். 2 ஹெமிஸ்பியராக பிரிக்குது. அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஈக்குவேட்டர் என்ன பண்ணுது? நார்த் போல் சவுத் போலில் இருக்கு இல்லையா, அதை 2 ஹெமிஸ்பியர்ஸாக செக்ரேட் பண்ணுது. நார்த் ஹெமிஸ்பியர் அண்டு சவுத்தர்ன் ஹெமிஸ்பியர். இட் இஸ் ஆல்சோ கால்டு 0 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்டு அந்த ஈக்குவேட்டர் என்ன சொல்கிறோம்? 0 டிகிரி லேட்டிடியூட் அப்படின்னு சொல்கிறோம். நார்த் போலில் இருக்கிறது வந்துட்டு 90 டிகிரியாகவும் சவுத் போலில் இருக்கிறது வந்து 90 டிகிரியாகவும் ஈக்குவலாக வந்து என்ன பண்ணுது? அதை வந்து பிரிச்சிருக்கு. ஓகேவா? பேரலல், அதான் ஈக்குவலாக பிரிக்கிறது பேரலல் ஆஃப்
latitude அப்படின்னு சொல்கிறோம். இதில் இம்பார்ட்டன்ட் parallel ஆஃப் latitude அந்த லைன்ஸில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் parallelனு பாருங்கள். ஈக்குவேட்டர் வந்து 0 டிகிரியும், ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் அது வந்து 23.5 இன் நார்த் சைட்லேயும், 23.5 இன் நார்த் சைட்லேயும், நார்த் போல்லையும், டிராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிங்கிறது வந்து 23.5 சவுத் சைட்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக் சர்க்கிள் வந்து 66.5 இன் நார்த் சைட்லேயும், ஆர்டிக் சர்க்கிள் வந்து 66.5 இன் சவுத் சைட்லேயும் பிரிச்சிருக்காங்க. ஓகே, முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, ஈக்குவேட்டர் அதாவது parallel ஆஃப் latitude பார்த்திங்கன்னா நார்த்து போல் அண்டு சவுத்து போல் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்க பகுதி வந்து ஈக்குவேட்டர்னு சொல்கிறோம். அது வந்து 0 டிகிரி, நார்த் போல் வந்து 90 டிகிரியும், சவுத் போல் வந்து 90 டிகிரியிலும் ஈக்குவலாக செக்ரிகேட் பண்ணியிருக்கு இல்லையா. நெக்ஸ்ட் வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் parallel ஆஃப் latitude பார்த்தோம்ல, நார்த்து போல் ஆர்டிக் சர்க்கிள் எவ்வளோ டிகிரியில் இருக்குதுன்னு பார்த்தோம். ஆர்டிக் சர்க்கிள் வந்து நார்த் சைடு 66.5 நார்த் சைட்லையும், அண்டார்டிக் சர்க்கிள் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா 66.5 இன் சவுத் சைட்லையும் பார்த்தோம். அதே மாதிரி ட்ராஃபிக் ஆஃப் கேன்சர் வந்துட்டு நார்த் சைடில் 23.5 நார்த் சைட்லையும், ட்ராஃபிக் ஆஃப் கேப்ரிகான் வந்துட்டு 23.5 இன் சவுத் சைட்லையும் பார்த்தோம் இல்லையா. அந்த பிக்சரில் கிளியர் ஆகிருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து மெரிடியன்ஸ் ஆஃப் லாங்கிடியூட். இந்த லாங்கிடியூட் ஆர் இமேஜினரி வெர்டிக்கல் லைன்ஸ். ஓகேவா, லாட்டிடியூட் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டல் லைன்ஸும், நம்மளோட லாங்கிடியூட் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன்ஸ்லேயும் இருக்கும். ஓகே, நார்த்து போல் டு த சவுத்து போல், நார்த்துலேருந்து சவுத்துக்கு வந்து ஒரு வெர்டிக்கல் லைன்ஸாக வந்துட்டுருக்கு இல்லையா. திஸ் இஸ் கால்டு மெரிடியன் ஆஃப் லாங்கிடியூட்னு சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல அந்த இதாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் ஏ வில்லேஜ் இன் லண்டன் நோன் அஸ் அ கிரீன்விச் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோம், கிரீன்விச் அப்படின்னு சொல்கிறோம். த்ரூ விச் ரன்ஸ் ஏ ஸ்பெசிஃபிக் மெரிடியன் ஆஃப் ஏ லாங்கிடியூட் நோன் அஸ் த கிரீன்விச் மெரிடியன் ஆர் ஏ ப்ரைம் மெரிடியன் சொல்கிறாங்க. அந்த சென்ட்ரலில் இப்போ ஈக்குவேட்டர் மாதிரி இங்கே சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் ஏ 0 டிகிரி லாங்கிடியூடு. இது எப்படி வெர்டிக்கல் லைன்ஸை வந்து ஈஸ்ட் வெஸ்ட்டில் எப்படி பிரிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 180 வெஸ்ட்லேயும் 180 ஈஸ்ட்லேயும் வந்து நமக்கு பிரித்து கொடுக்குது. ஓகே சில்ட்ரன்ஸ், ரீட் த லெசன். In this video, we learned about shape of the earth, globe and maps, continent, oceans, latitude and longitude. This is the lesson. Read the lesson. We will meet the next video. Thank you, students.